ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்க போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நம்ம லென்த்தாக போகாமல் பார்ட் 1, 2, 3ன்னு வரிசையாக நம்ம போகலாம். எடுத்ததுமே ஹெவியாக போகாமல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அளவு ப்ளவுஸு எடுத்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே அளவு ப்ளவுஸை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அளவுகள் நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸு கிடையாது. நார்மல் ப்ளவுஸை கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அளவு நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபுல் அளவும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு பின்துண்டு கட்டிங்க்கான அளவுகள் நான் பாருங்கள் இந்த மாதிரி நேம் எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே இந்த கட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவு ப்ளவுஸு, இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவு ப்ளவுஸ் இருந்தால் மட்டும் நான் சொல்கிற இந்த அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்துண்டு கட்டிங் அளவுகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி அளவு எடுக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா பின்துண்டு கட்டிங்கில் பேக் பேட்டர்ன் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதோட அளவுகளை நீங்களுமே இந்த மாதிரி நோட் போட்டு எழுதிக்கங்க. ஃபுல் அளவுகளை எழுதுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பின்துண்டு, முன்துண்டு, பெல்ட்டு பட்டி, ஸ்லீவ் இந்த மாதிரி அளவுகளை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அதை கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்துண்டு பகுதியில் நம்ம எடுக்கக்கூடிய அளவு ஃபஸ்ட்டு ப்ளவுஸின் முழு உயரம், ப்ளவுஸோட லென்த்து, ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம், ஷோல்டர் அளவு, மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவை தான் நம்ம சைஸாக எடுத்துக்கணும். இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு கேட்டோம்னா மார்பு சுற்றளவு அளவை தான் நம்ம இந்த ப்ளவுஸோட சைஸாக நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு, பின்கழுத்து உயரம், ஆம்கோல் அளவு கண்டுபிடிப்பது. பின்துண்டு பகுதி கட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கங்க. இப்போ நம்ம அளவு எப்படி எடுத்து நம்ம இதில் நம்ம அளவை நம்ம எழுத போகிறோம். இது போல் பாருங்கள், ப்ளவுஸை அழகாக நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட முழு உயரம், இதுக்கு பாருங்கள் கரெக்டாக நம்ம ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா ரெடி அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப ப்ளவுஸ்லாம் இழுக்காதீங்க, கரெக்டாக வச்சு எடுக்கணும். பாருங்கள் கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 15.5 இருக்குது. பாருங்கள் இந்த ப்ளவுஸோட முழு உயரம் 15.5. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம், கழுத்து அகலத்தை நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். எந்த சைஸாக இருந்தாலும் ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்து கஸ்டமர் தைக்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா எடுத்ததுமே இது என்ன சைஸுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நிறையா பேருக்கு இது என்ன சைஸுன்னே தெரியாமையே அந்த அளவு ப்ளவுஸை போட்டே கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன சைஸுன்னு தெரிஞ்சாதான் மற்ற அளவுகளை நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மார்பு சுற்றளவு அளவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ப்ளவுஸை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம். பேக் சைடும் மேலே வர்ற மாதிரியும் ஃப்ரண்ட்டு கீழே போகிற மாதிரி விரித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்படி அகழ்ச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ப்ளவுஸ் டெய்லி வேருக்கு போட்டு போட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஓகேங்களா. அதனால நம்ம இப்படி அகழிக்காமல் நார்மலாகவே இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள் ப்ளவுஸை இப்போ நான் மார்பு சுற்றளவு எப்படி ஈஸியாக எடுக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை ஃபுல் அளவுமே நம்மளுக்கு எடுக்க தேவையில்லை. இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எடுத்தால் போதுமானது. நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக பாருங்கள் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் கரெக்டாக 20 வருது பாருங்கள்.
அப்போ பேக் சைடு 20 அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே 20 தான் வரும். பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஏதாவது ஒரு அளவை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு அளவு பின்துண்டு பக்கம்தான் எடுக்கணும், முன்துண்டு எடுக்கக்கூடாது. இப்போ இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் 20 இன்ச்சு வருது. அப்போனா பார்த்தீங்கன்னா 20ம் 20 நம்மளுக்கு 40 வருது. அப்போ நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40, அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 40. இந்த ப்ளவுஸோட சைஸ் 40, அதனால ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கங்க. பின்துண்டில் எடுக்கக்கூடிய அளவை தான் ஃப்ரண்ட்லேயே சேர்த்து நம்ம வந்து அதை கூட்டிக்கணும். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40. அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவை வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இடுப்பு சுற்றளவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் எடுக்கணும். இப்படி கெட்ட பக்கத்தில் வந்து எடுக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி பட்டியிலிருந்தே சேர்த்தே எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்க, 32 வருது. இடுப்பு சுற்றளவு 32. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பின்கழுத்து உயரம் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்க, பின்கழுத்துக்கு உயரத்துக்கு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வைக்கணும். பாருங்க, கரெக்டாக பார்த்தா 9.5 இன்ச்சு வருது. பாருங்க, இந்த இதுக்கு நேராக நம்ம வந்து அளவு எடுக்கணும். இதுக்கு நேராக எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 9.5 இன்ச்சு வருது.